ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டார்டர் பார்க்க போகிறோம். மல்லி காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு காலிஃப்ளவரை எப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பின்னாடி இருக்கிற லீவ்ஸ்லாம் எடுத்துட்டு ஒரு நைஃப் வச்சு ஒரு சிங்கிள் பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கு இல்லைங்களா, அப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு சர்க்குலர் மோஷனில் மேலாக கட் பண்ணுங்கள். அப்போ அந்த தண்டு மட்டும் தனியாக வந்துடும். தனியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையிலையே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி போடுங்க. இன்கேஸ் கையில் வரலன்னா லைட்டாக நைஃப்பில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகழகாக குட்டி குட்டியாக தெரியும். அப்போ வந்து வேகிறப்ப ஒரே மாதிரி வேகும். இந்த சைஸ்க்கு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளேயும் சீக்கிரம் வேகும், அந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹாட் பாயிலிங் வாட்டரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 minutes கொதிக்க வைங்க. இப்போ மல்லி காலிஃப்ளவர் எப்படி செய்யறது? நல்லா ஒரு கைப்பொடி ஒரு மிக்ஸி ஜார் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா. நான் இன்னைக்கு வந்து 5லேருந்து 6 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மைதா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மைதா வேணான்னா கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது 30 minutes நல்லா மேரினேட் ஆகட்டும். நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு தவாவில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி நீங்கள் லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆயில் சூடாயிடுச்சு. ஒன்று காலிஃப்ளவராக நான் ஆட் பண்ணுறேன். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி ஆயில் வந்து ஒரு 3/4 வந்து அந்த பேனில் வந்து ஃபில் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து அடியில் ஒட்டாது, மசாலா வந்து வெளியில் வராமல் இருக்கும். போட்டுட்டு ஒரு 2 minutes வந்து எதுவுமே கரண்டி போட்டு கிண்ட வேணாம். அதுவே நல்லா குக் ஆகிட்டும். குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு திருப்பி போடலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பிக்கிறேன். இது வேகிறதுக்கு ஒரு 3 to 5 minutes ஆகும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to Cook with Gayatri Raj channel. Eat tasty, be happy.